டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் நாளை முதல் மீண்டும் 600 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 3 நாட்களுக்கு டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை நுளம்பு ஒழிப்புக்கான துப்புரவு பணிகளின் போது தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் படையினரையும் இயந்திர உபகரணங்களையும் வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு முப்படையினருக்கு அறிவித்துள்ளது. பிரதேச செயலாளரின் கோரிக்கைகளுக்கு இணங்க அருகில் உள்ள ராணுவ முகாம்களிலிருந்து குறித்த வசதிகளை வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவு மாவட்டத்தை உள்ளடக்கிய துப்புரவு பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் ராணுவத்தினரை இணைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்புக்காக முப்படைகளின் தலைமையில் கண்காணிப்பு பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக்குவதற்கும் தற்போது பிரதேச மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் மூலம் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டலில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இதற்கமைய நாளை மறுதினம் 26ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுக்கு குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்களை விழிப்பூட்டுவதும் சுற்றாடலை சுத்தமாக வைத்திருப்பதற்கும் தூண்டுவதுமே மக்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய மிக சிறந்த தீர்வாகும் என ஜனாதிபதியின் செயலாளர் இதன்போது குறிப்பிட்டார். இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் பரந்தளவிலான பிரசார பொறிமுறையை முன்னெடுப்பதற்காக அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.